இந்த கூட்டத்துடைய நோக்கம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தேவையான பணிகளை ஆய்வு செய்வது, தேவையான வசதிகளை மேம்படுவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கின்ற அனைத்து மருத்துவர்களும், செவிலியர்களும், சுகாதாரத்துறை அலுவலர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். சிறப்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற திரையரங்குகள், திருமண மண்டபங்கள், தனியார் மருத்துவமனைகள் உட்பட்ட அரசு மருத்துவமனை உட்பட்ட பகுதிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்தவும், கழிப்பிடங்களை நவீனப்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டது. அது சம்பந்தமாக ஆய்வு செய்யப்பட்டது. ஓசூர் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற அந்த பாலூட்டும் அறை சீரமைக்க வேண்டும் என்றும், அதே போல தனியார் மருத்துவமனைகளுக்கு வருகின்ற தனியார் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், திரையரங்குகளுக்கு வருகின்ற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள். பொது இடங்களிலே குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகின்றன. எனவே மாநகராட்சி சார்பாக தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களில் பாலூட்டும் அறைகளை அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தவும், அவர்களுக்கு கடிதம் மூலமாக தெரிவிக்கவும் இங்கே ஆய்வு செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக பேசப்பட்டது. ஓசூர் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற அந்த பாலூட்டும் அறை சீரமைக்க வேண்டும் என்றும், அதே போல தனியார் மருத்துவமனைகளுக்கு வருகின்ற தனியார் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், திரையரங்குகளுக்கு வருகின்ற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள். பொது இடங்களிலே குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகின்றன. எனவே மாநகராட்சி சார்பாக தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களில் பாலூட்டும் அறைகளை அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தவும், அவர்களுக்கு கடிதம் மூலமாக தெரிவிக்கவும் இங்கே ஆய்வு செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக பேசப்பட்டது. நாய்களும் மாடுகளும் கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்டு வருகிறது. சுமார் 8 லட்சம் ரூபாய் செலவில் 600 நாய்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு இப்பொழுது இருக்கின்ற தியேட்டர் போதுமானதாக இல்லை. எனவே மண்டலத்திற்கு வாரியாக இன்னும் மூன்று தியேட்டர்கள் ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக ஆணையாளர் மற்றும் வணக்கத்துக்குரிய மேயர் உள்ளிட்டவர்களுக்கு அவங்க கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த பணிகளும் செய்வதற்காக இங்கே ஆய்வு செய்யப்பட்டது. மாடுகள் அதிக அளவில் பொது இடங்களில் பாதசாரிகளுக்கும் பொதுமக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது. தொடர்ந்து மாடுகள் பிடிக்கப்படுகிறது. அபராதம் விதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த மாடுகளை பறிமுதல் செய்து ஏலத்தில் விடுவதற்கு அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. நாய்கள் கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளும் செய்து வருகின்றோம். அதே போல் கர்நாடகாவில் டெங்கு அதிக அளவு கர்நாடகாவில் இருக்கிறதுனால, இங்கே எல்லையில் இருக்கிறதுனால நமக்கு பெரும் சவாலாக இருக்குது. அங்கே இந்த பகுதிக்கு, ஓசூர் பகுதிக்கு இந்த டெங்கு பரவாமல் இருப்பதற்காக அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட்டு கொசு மருந்து அந்த மிஷினெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. மிஷின் போதாத குறை இருக்கிறதுனால பாக்கிங் மிஷின் 40 மிஷின் டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. அப்படி 40 மிஷின் வரும்போது இப்போது மாதத்துக்கு ஒரு முறை செய்கின்ற அந்த பாக்கிங் மிஷின் மூலமாக மருந்து தெளிக்கப்படுகிறது. எனவே வாரத்துக்கு 2 முறைக்கு வாய்ப்பை ஏற்படுத்த நாங்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளோம். பல்வேறு ஆரம்ப சுகாதாரங்கள் பல்வேறு பிரச்சனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குறைகளை அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது கண்டிப்பாக அதெல்லாம் செய்து தரப்படும். அடுத்த ஆயத்த கூட்டத்திற்குள் இந்த குறிப்பிட்ட இந்த பணிகளை கண்டிப்பாக செய்வோம்னு இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.